கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக பாமக, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். சட்டப்பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டுத் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. கூட்டம் தொடங்கியதும் கர்நாடகா வனத்துறையில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக, அதிமுக, பாமக, பாஜக, சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். அந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் உரையாற்றினர். பாமக சார்பில் பேசிய சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார், மாடுகளை தேடி சென்ற தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக கூறினார். கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மான் வேட்டைக்கு சென்றார்கள் என கூறுவது பொய் என்று கூறிய அவர், இது தொடர்பாக நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கர்நாடக மாநிலத்தில் சாம்ராட் நகர் வனப்பகுதியில் 3 தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அங்கே அந்த சம்பவம் நடந்ததாக கூறுகிறார்கள். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இதேபோல பிற கட்சிகளின் உறுப்பினர்களும் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது உரையாற்றினர். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் நீதி விசாரணைக்கு ஆணையிட்டுள்ளதாக கூறினார். முதலில் சுட்டது யார் என விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் மீது பாசம் இருக்கும் என்றும் அதனை நாம் அனைவரும் வரலாற்றில் பார்த்திருப்போம் என்றும் கூறினார். அப்போது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற உண்ணாநிலை போராட்டம் பற்றி ஒரு கருத்தை நிர்மல்குமார் தெரிவித்தார். அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சுக்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உடனே குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர், அமைச்சர் நிர்மல்குமார் கூறிய தேவையற்ற கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கி ஆணையிட்டார். மேலும் அமைச்சர் நிர்மல்குமார் இனி தேவையற்றதை பேச அனுமதிக்க மாட்டேன் என்றும் கூறினார்.